பட்டப்பகலில் பக்தர்கள் இல்லாத நேரத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேலை சாமியார் ஒருவர் திருடிச் செல்லும் காட்சிகள்தான் இவை. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் 7ஆம் படை வீடு என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலில் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற்றது. இதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டதோடு போலீசாரும் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் குடமுழுக்கு நாளுக்கு முந்தைய தினமான ஏப்ரல் 3ஆம் தேதி கோவை மருதமலை கோவில் அடிவாரத்தில் உள்ள தனியார் மடத்தில் இருந்து வெள்ளி வேல் ஒன்று திருடப்பட்டது. 2.5 கிலோ எடை கொண்ட வெள்ளியால் செய்யப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த வேல் மாயமானதால் கோவில் நிர்வாகத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இந்த தகவலை போலீசாருக்கு தெரியப்படுத்த அவர்கள் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது காவி உடை அணிந்து வந்த நபர் ஒருவர் வெள்ளி வேலை திருடிச் சென்றது தெரியவந்தது. தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வெள்ளி வேலை திருடிச் சென்ற நபர் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமுகை பகுதியைச் சேர்ந்த சாமியார் வெங்கடேஷ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் வெங்கடேஷை கைது செய்ததோடு அவரிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த வெள்ளி வேலையும் பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மடத்தில் வந்து தங்கிய போது வெள்ளி வேல் இருப்பதை நோட்டமிட்டதாகவும் ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து அதனை திருடிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பல கோவில்களுக்கு ஆங்காங்கே செல்லும் போது ஆள் இல்லாத நேரங்களில் கோயிலில் உள்ள பொருட்களை திருடுவதை வழக்கமாக கொண்டதையும் சாமியார் வெங்கடேஷ் ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் எந்தெந்த கோயில்களிலெல்லாம் திருட்டுச் செயல்களில் ஈடுபட்டுள்ளார், இதுவரை போலீசாரிடம் சிக்காமல் இருந்தது எப்படி என்பது குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் கோயில் மடத்தில் இருந்த வெள்ளி வேல் திருடப்பட்ட சம்பவத்தில் சாமியார் ஒருவர் சிசிடிவி காட்சி மூலம் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.